என்ன படிச்சுட்டு இருக்கிய? புக்கு படிச்சுட்டு இருக்கிறதுக்கு அதில் ஒரு கதையை படித்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன கதை சொல்லுங்க? அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு விதவை இருந்தாங்களாம். அவங்களுக்கு 2 பிள்ளைகளாம். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். சரி. எப்படியாவது ஆனால் அந்த பெண்மணி தினம் பூசைக்கு போறையில் ரொம்ப தீவிரம் உள்ளவங்க. தினமும் ஒரு பூசை மிஸ் பண்ண மாட்டாங்களாம். பூசை உள்ள நாளெல்லாம் அழைத்து போவாங்களாம். அப்போ அப்படி இருக்கச்சில ஒரு பண்டிகை நாள் வருது. அப்போ அந்த பொம்பளைக்கு ஒரே ஆசை, நம்ம பிள்ளைகளுக்கு என்றைக்குமே நம்ம சாதாரண சாப்பாடு தானே கொடுக்கணும், எப்படியாவது கறி எடுத்து 2 பிள்ளைகளுக்கு சமைச்சு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் ரொம்ப ஆசை. ஆனால் அவங்களால ஒன்றுமே முடியலை. அப்போ கோயிலுக்கு போகும்போது மனசில் நினைக்காங்களாம், இன்னைக்கு எப்படியாவது நம்ம ஊரில் ஒரு கறிக்கடைக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு சிறு உதவி எப்படியாவது கேட்கணும்னு சொல்லிட்டு பூசை முடிஞ்சு அந்த கடைக்கார்கிட்ட போய் கேட்காங்க. என்னாச்சு, எப்படியாவது எனக்கு என் பிள்ளைகளுக்கு இந்த பண்டிகை நாளில் கறி வச்சு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, கறி தருவீங்களா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, கறி தந்தா நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு. அப்போ அந்த பொம்பளை சொல்லுவான், கறி தரணும், நீங்கள் தந்தால் நான் என்னால் என்ன தர முடியும்னா நான் கோயிலுக்கு என்னைக்கும் போவேன், நற்கர்னு எழுந்திட்டு பண்ண நேரம் ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக நான் வேண்டுவேன், அவ்வளோதான் என்னை கொண்டு உங்களுக்கு செய்ய முடிய உதவின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லுகாரு ஒப்பந்தான். மறுநாள் இந்த பொம்பளை அவங்க கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்காங்க, ஆண்டவர் அவர் நல்லா இருக்கணும், அவருக்கு தொழில் முன்னேறணும், அவங்க சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துக்காகவே அவருக்காகவே அவங்க வேண்டிச்சு பூசை முடிஞ்ச உடனே போய் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுறாரு, அது நீ இறைச்சி கேட்க வந்திருக்கா, நீ எனக்கு என்ன செஞ்சாண்டவர், அதில் உங்களுக்காக நான் நல்லா வேண்டேன்னு பார்த்துடுங்க சரி. அவர் என்ன செய்யறது, சீட்டை தூக்கி கொடுக்காரு பார்த்துங்க. அந்த பொம்பளை உண்மையில அவரு அந்த பொம்பளை என்னது கேட்டிருக்கோ அதை சீட்டில் எழுதுகாங்க. அப்படின்னா அவங்க வேண்டினதை, அவருக்கு தொழில் முன்னேறணும், நல்ல வியாபாரம் பழிக்கு பெருகணும், அவங்களுக்கு நல்ல சுகமாக இருக்கணும், அவருக்கு அந்த குடும்பம் நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 கருத்தை வேண்டினதை பேப்பரில் எழுதி கொடுத்தாச்சு. அந்த சொல்லுகாரு, இவர் எத்தனோண்டு ஒரு பேப்பரை தந்திருக்க, நீ இறைச்சி கேட்க, அப்போ இந்த இடைக்கு இந்த பேப்பருக்கு எவ்வளோ கறி தொங்குமோ அந்த திராசில் அந்த இறைச்சியை தாரேன்னு சொன்னோன்னா ஆட்டுன்னு சொன்னோன்னு அந்த பேப்பரை ஒரு திராசு படியில் வச்சாச்சு. அவர் அடுத்த திராசில் கறி வைக்கணும். வைக்காரு 1/2 கிலோ வச்சு 1 கிலோ வச்சு இருக்க கறி எல்லாமே அந்த திராசில் வச்ச பிறகு இடம் கரெக்டாக ஈக்குவலாக ஆகும். அப்போ அவர் நினைக்காரு, ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப ஆமாம் இத்தனோண்டு பேப்பரு இதில் இவ்வளவு கறி வச்ச பிறகு பேப்பருக்கும் அந்த திராஸ் அந்த இறைச்சிக்கும் நிகர் சமமாகவே இல்லை. அப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியத்தில் அப்படி உள்ளூர உணர்றாரு, கடவுளுக்கு எதிராக நம்ம எதையுமே தரக்குறவோ இடப்படக்கூடாது சரி. அவருக்கு உள்ளுக்குள்ளே மனசுக்கு அப்படி இது பண்ணிட்டு அன்னையிலிருந்து அவர் மனமாற்றம் அடைஞ்சு கோயில், ஆனால் கறி கொடுத்து விட்டுட்டாரு. அன்னையிலிருந்து கோயில், ஆனால் கோயிலுக்கே போகாத ஆள் கொடுத்துங்க. அவர் அன்னையிலேருந்து பூசையில் காலைய காரியங்களில் ரொம்ப ஈடுபாடாட்டம், பிறகு முன்னுதாரணமாட்டம் அழகா இருந்திருக்காரு. அன்னையிலேருந்து அவருக்கு வியாபாரமும் நல்லா அமோகமாக போயிருக்கு. இந்த அம்மாவும் சந்தோஷமாக போய் அவங்க பிள்ளைகளுக்கு கறியை சமைச்சு சந்தோஷமாக அந்த பண்டிகையை அவங்க கொண்டாடிட்டாங்க. சூப்பராக இருக்கு.